Welcome to Dr. Michael's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் நியூ பர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் லேர்னிங் ஜோன். அது எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் இருக்கும், எக்ஸ்டெண்டட் இயர்ஸ் இருக்கும், 24 இயர்ஸ் வரைக்கும் நிறைய படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த லேர்னிங் ஜோனில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். புது புது ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது ஒரு பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் எவ்வளவு எளிமையாக, அதாவது ஜஸ்ட் லைக் தட் சில பாடங்களை நம்மளால் படிக்க முடியும், கேள்விக்கு உண்டான பதிலை சரியாக தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்கிட்டே சில நேரத்தில் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பேப்பரில் எழுதி கூட பார்த்துட முடியும். இதெல்லாம் ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது எளிமையாக இருக்கும்னு சொன்னால், அதே அளவு எளிமை தான் 8ஆம் வகுப்புலேயும் 12ஆம் வகுப்புலேயும் இன்னும் மேலே வரக்கூடிய கல்லூரி படிப்புகளையும் இருக்கும்னு சொன்னால் அது இல்லை. அது மாதிரி வாய்ப்பு இருக்கவே இருக்காது. 4ஆம் வகுப்பில் படிக்கிற பாடம் ஒரு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு 8ஆம் வகுப்பில் வரும்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜூன்னு சயின்ஸு 4 செக்மெண்ட்டாக பிரிஞ்சிடும். அதே போல தான் 12ஆம் வகுப்புலேயும் பிரிச்சிருக்கோம். அப்படின்னா மேல் வகுப்பு கல்லூரியில் பல்கலைக்கழகத்துலலாம் போய் படிக்கும் பொழுதும் இந்த கான்செப்ட் அப்படியே தான் இருக்கும். ஆனால் இன்டெப்த் படிக்கணும். அப்போ அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதாவது we should also get ourselves bored to go for knowledge அப்படின்னு இருக்கிறோம். போர்டுன்னு சொன்னால் இங்கே படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் மெத்தனமாக இருக்கிறத பற்றி போர்டுன்ற அந்த வார்த்தை இல்லை. இங்கே அந்த போரிங் என்ற வார்த்தை யூ ஆர் கோயிங் டீப் இன்டு இட், டிப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். டிப் யுவர் செல்ஃப் டீப் இன்டு இட் அப்படின்னு அந்த மீனிங்கில் நம்ம சொன்னால், போரிங் என்பது எப்போவுமே அது என்ன இருக்கும், அறிவும் ஆற்றலையும் பெருக்கிக் கொள்வதற்காக அமையும். அதனால தான் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து ஒரே பாடத்தில் நிறைய படிக்க வேண்டி வரும். அப்படி ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சிலபஸை ஒரு 4 மாதத்தில் படிக்க வேண்டியதை ஒரு 90 நாளில் படிச்சுட்டோம்னு வைங்க. அப்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்னா அது அங்கே கம்ஃபர்ட் ஜோனாக அதை நம்ம மாற்ற முடியும். அது நம்மளோட எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம சில வேலைகளை முடிக்கிறதுக்கு அப்புறம் தான் லேர்னிங் ஜோனில் கம்ஃபர்டபுள் கிடைக்கும். கம்ஃபர்ட் ஜோனும் அதுக்குள்ளே இம்பைவ் ஆகிருக்கும். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், அதை பயன்படுத்திக்க முடியும். ஆனால் படிக்கிறதுக்கே நேரம் நிறைய எடுத்துக்கிட்டோம், நிறைய வேடிக்கை பார்த்துட்டோம், நடுவோட இந்த கேட்ஜெட் பார்த்துட்டு சரி பண்ணுறோம். என்னத்தை, நேரத்தை சரி பண்ணுறோம், படிக்கிறத சரி பண்ணல, நேரத்தை சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப குறைவாக இருக்கும். எந்த நேரமும் படிக்கிறதாவே இருக்கும். அதனால் வேடிக்கை பார்க்காம யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் டைம். ஒரு வீட்டில் இருக்கும்பொழுது சில நேரத்தை செலவு பண்ணுறத போல் படிக்கும்பொழுது சிலதெல்லாம் செலவு பண்ண முடியாது. ஸோ அதனால் படிக்கிற நேரத்தில் லேர்னிங் ஜோனில் நம்ம இருந்து படிக்கிற நேரத்தில் அப்போ என்ன செய்யணும், அப்போ கம்ஃபர்ட் ஜோன் குறைவாக தான் கிடைக்கும். ஆனால் லேர்னிங் ஜோன் படிச்சுட்டோம், 24 வயசு வரைக்கும் படித்தாச்சு, நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டாச்சு. சிலவங்களுக்கு இன்னும் ஆய்வு ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் எழுதுகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னும் கூட 2-3 வருடங்கள் என்ன பண்ணோம், அதிகப்படியாக படிக்க வேண்டி வரும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் இன்ட்ரெஸ்ட் இன் டேக்கிங். ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அதில் எவ்வளோ ஆழமான ஆர்வம் அவங்களுக்கு இருக்கிறத பொறுத்து அவங்களுக்கு இன்னும் மேலும் சில வருடங்கள் படிக்க வேண்டி வரும். ஒரு தணிக்கை கணக்கு அதுபோல் படிக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணோம், அவங்களுக்கு இந்த 24 வயசுக்குள்ளே படிக்கணும் தான். ஆனால் சில நேரத்தில் அதில் இருக்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்னும் கூட 2-1 வருடங்கள் என்ன பண்ண முடியும், அதிகமாக செலவாக்கி படிக்க வேண்டி வரும். ஸோ இதெல்லாமே அவங்க எடுக்கக்கூடிய சப்ஜெக்டு, என்ன பாடத்தை படிக்க போகிறோம் என்ற பொருள் அடிப்படையில் நம்ம படிக்கிற வருடங்கள் கொஞ்சம் கூடுதலாகவோ குறைவாகவோ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் சரி படிச்சுட்டோம், ஏதோ ஒரு டேக் நம்மளுக்கு கிடச்சிட்டு அப்படின்னா அதுக்கு பிறகு க்ரோத் ஜோன் வரும்போது நம்ம என்னெல்லாம் நம்ம அதில் செலவு பண்ணிக்கணும். அந்த க்ரோத் ஜோனில், அந்த க்ரோத் காலத்தில், வளர்ச்சி காலத்தில் அந்த என்னெல்லாம் பாடங்களை படிக்கணும், எப்படி வாழ்க்கையை நம்ம நடத்திக்கணும், அதில் என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த கேள்வியை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஃபியூ ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் உடனே சொல்கிறாங்க, மணி யூ ஷுட் மேக் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எஸ், அது கூட ஒரு பார்ட் ஆஃப் த ஆன்சர் கரெக்டு தான். ஆனால் அது 80 பங்கு கரெக்ஷனுக்கு இல்லை, ஒரு 30% கரெக்ஷனுக்கு தான் அது உண்டு. ஏன்னா ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் படிச்சிருக்கிறோன்னு வைங்க, அன்றே அந்த தேதியிலேருந்தே படித்து முடித்தோடனே மறுநாள்லேருந்தோ மறு மாதத்துலேருந்தோ அடுத்த 4-5 வாரத்துக்குள்ளேயோ நம்மளுக்கு பெரிய ஜாப் கிடைக்கும், அதுலேருந்து நம்ம நிறைய பணம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கறத காட்டிலும், ப்ரொஃபஷனல்னு சொன்னால் வி ஷுட் சிட் பிஃபோர் யுவர் சிஸ்டம் and work for the betterment of your individual development as well as for the betterment of the social development. ரெண்டுத்துக்கும் சேர்த்து வேலை செய்யணும். slowly we should put forth our effort. துளி துளியாக போட்டு மேலுக்கு வரணும். அதனால் முதல் மாதத்திலேருந்தோ முதல் வருடத்திலேருந்தோ learning may not be possible.
ஒரு பொதுவாக ஒரு மருத்துவம் படிக்கிறோம்னு வைங்க, மருத்துவத்தில் பெரிய அளவில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிறோம்னு சொன்னால் அதை ஸ்பெஷலைஸ் பண்ணின அடுத்த மாதத்துலேருந்து அடுத்த 4-5 வாரத்துலேருந்து நம்மளால் பெரிய அளவில் பணம் பண்ண முடியும்னு சொன்னால் அது பெரிய கேள்விக்குறி தான். அதுக்காக பணத்தை தான் முக்கியத்துவமாக கொடுத்து பாடங்களை படிக்கிறதை காட்டிலும் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் பாடங்களை படித்த பிறகு அந்த growthன்றது ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் காலம் தாமதமாக கிடைச்சா கூட, காலம் தாழ்ந்து கிடைச்சா கூட, growth வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு அந்த கான்செப்டுக்குள்ளே அதை நம்ம எடுத்துக்க முடியும். we can grow ourselves, அதை மோல்டு பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் நம்ம இன்னும் சிறப்பான அளவில் வளர்ச்சிகளை காண முடியும். ஒரு மாதாந்திர வருமானத்தில் ஒரு அரசாங்க உத்தியோகத்திலையோ இல்லை தனியார் நிறுவனத்திலையோ ஒருத்தர் பணிபுரிகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு வயது வரம்பு, வயது வரையறை உண்டு. ஆனால் இதுபோல் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்களுக்கு வயது வரையறை என்பது இல்லவே இல்லை. அந்த அறுக்கப்படாதது, அறுத்து இப்போதான் இத்தனை வருஷம் தான் வேலை செய்யணும் அப்படின்னு இல்லை. தனியார் நிறுவனங்களானாலும் அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணணும், வயதுக்கு ஒரு வரம்பு, ஒரு இத்தனை அளவுக்கு தான் வேலை செய்ய முடியும்னு. ஆனால் தனிப்பட்ட முறையில் நம்மளே ப்ரொஃபஷ்னலாக we are developing our own selves according to the development of the social requirements, தகுந்த மாதிரி நம்மளை சேர்த்து வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வயது இந்த வயதுக்குள்ளே தான் நம்ம வேலை செய்ய முடியும்னு இல்லை. நம்மளால் முடிகிற வரைக்கும் நம்மளால் வேலை செய்ய முடியும். அது ஸ்லோவாக என்ன பண்ணலாம், நிதானமாகவும் இயல்பாகவும் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுதே வளர்ச்சியும் வேகமும் ஒன்றுக்கொன்று ஒரு சின்க்ரோனைஸ் ஆகிட்டு நம்மளால டெவலப் பண்ணிக்க முடியும். இதில் பெரிய தன்னம்பிக்கை இருக்கும், ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இங்கேயும் இது நடுவில் சில நேரத்தில் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும். இந்த மாதிரி சில வேலைகளுக்கு நடுவில் கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும். எப்படியெல்லாம் கிடைக்கும், எந்த ப்ரொஃபஷனில் நம்மளுக்கு ஸ்பேர் டைம் நிறைய கிடைக்கும்ன்றத வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.